மீன ராசியை பொறுத்தவரையிலும் 7.5 சனி, 12ஆம் இடத்துல சனி ராகு 2 பேருமே இருக்காங்க. அதனால் தேவையற்ற பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்பும், தேவையற்ற எளிதில் பழுதுபடக்கூடிய பொருட்கள், அதாவது இந்த மொபைல் ஆக்சசரிஸ், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிகமான செலவு, இந்த ஃப்ளாஷி ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. இதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதனால் உங்களுடைய பணத்தை முடிஞ்ச வரலும் எது சரியாக இருக்கோ அதை பற்றி செலவு பண்ணுங்கள். சரி, இப்போ குரு மாறினதுக்கு அப்புறம் பார்த்தாலேயானால், அதாவது 11/5/2025 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குருவே 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் பண்ணக்கூடியது அனைத்துமே சுப செலவுகளாக அமையும். குடும்பத்தில் ஒரு நல்ல சுப செலவு வரும், அதாவது வீட்டில் கல்யாணம் வரும், காது குத்தல், சீமந்தம், இந்த மாதிரியான நல்ல செலவுகள் இந்த மீனராசிக்காரர் வீடு வாங்கிறது. ஏன்னா 4ஆம் இடத்துலேயே குரு இருக்கார். அதனால் கண்டிப்பாக வீடு செலவுன்னு எடுக்கலாம், அதாவது ஃப்யூச்சர் சேவிங்ஸ்னு எடுக்கலாம். இது எடுக்கக்கூடியது, அதாவது இன்றைய செலவு நாளைய சேமிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்களில் வீடு வாங்கிறது இதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடும். இந்த மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டினுடைய மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள், பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், லேர்னிங்கில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, டீச்சிங்கில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த டியூஷன் ஆப்ஸு, இந்த எஜுகேஷ்னல் ஆப்ஸ் விற்கிறவங்க, டியூஷன் சொல்லிக் கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, பொதுமக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இதெல்லாம். அடுத்தவங்களுக்கு கற்பதும் கற்பித்தலும் தான் குருவினுடைய இதுவே. அதையே பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்கள் அற்ற நிலையாகவே இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்களே ஆனால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், நல்ல ஒரு படுத்தா தூக்கம் வரக்கூடிய அளவுக்கு நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஷார்ட் ட்ரிப்பு நிச்சயமாக வெளிநாடு போகும். பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தாலேயானால், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் சில பிரச்சனைகள் 8ஆம் இடம் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருங்கோ. வெளிநாடு போகணும் அப்படின்றதுக்காக அதிகமாக கடன் வாங்கி தேவையற்ற செலவுகளை பண்ணாதீங்க. மிச்சப்படி உங்களுடைய உடல்நிலையிலிருந்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே இருக்கும். இந்த